தேர்தலில் திராவிட கட்சிகளை வீழ்த்தி தாவேகா வந்து 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க திராவிட கட்சிகளை வீழ்த்தி, இதுதான் வந்து பிஜேபியினுடைய அஜெண்டா. திரு விஜய் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த அலை ஏன் பாண்டிச்சேரியில் வீசலை? 33% ஓட்டு வாங்கி 130 இடத்துல ஜெயிச்சாருமா. எம்ஜிஆர் தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமைச்சார், பாண்டிச்சேரிலையும் ஆட்சி அமைச்சார். அதுதான் அலை. இதுக்கு பேர் அலை இல்லை, இதுக்கு பேர் இவிஎம் கொடுத்த விலை. அதாவதுமா பிஜேபியினுடைய டாப் அஜெண்டா முக ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன், சீஃப் மினிஸ்டர் 3 பேரையுமே காலி பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சொந்த தொகுதியிலேயே சொந்த தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். இவிஎம் வச்சு பண்ணாமல் வேற எந்த வழியிலையும் பாசிபிலிட்டி கிடையாது. அந்த அளவுக்கு தொகுதிக்கு நன்மை செய்யாதவர்களாக இந்த 3 பேருமே. அந்த அளவுக்கு கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு துரோகம் பண்ணாரா ஸ்டாலின்? அப்போ மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பல அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கார்கள். 20% ஆக வேண்டிய வாக்கு சதவீதத்தை 35% ஆக்கி கொடுத்தது இவிஎம். தோத்தவங்க எத்தனை பேர் இதில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்க எண்ணி பாருங்கள். 20-25% ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அதுதான் உண்மையான வாக்கு. நான் முதல்ல காங்கிரஸ் கேட்டேன், காங்கிரஸ் எனக்கு ஆதரவு கொடுக்கல. விசிகாட்ட கேட்டேன், ஆதரவு கொடுக்கல. கம்யூனிஸ்ட்டை கேட்டேன், ஆதரவு கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் வந்து மதச்சார்பற்ற ஆட்சியை நடத்தியிருப்போம். இப்போ அவங்க கொடுக்காதனால நான் வந்து இப்போ அதிமுகட்டையும் பிஜேபிட்டையும் கேட்டிருக்கேன் ஆதரவு. அவர்கள் ஆதரவோடு நான் ஆட்சி நடத்துகிறேன். இதுதான் நடக்கும். ஓப்பனாக கேட்டகரிக்கெல்லாம் நாங்கள் வந்து திமுக தலைமையிலான கூட்டணி, எங்களை எதிர்த்து தான் அவர் வாக்கு வாங்கியிருக்காரு. ஏன் நாங்களே எப்படி ஆதரவு தருவோம், நாங்கள் எதிர்கட்சின்னு சொல்லணும்ல, சொல்லலையே. விசிகாவும் சொல்லலை, கம்யூனிஸ்ட்டும் சொல்லலை, காங்கிரஸும் சொல்லலை. 3 பேரும் கட்சியை கழிச்சிட்டு விஜயோட சேர்ந்துருங்க, உங்களுக்கு தனி கட்சி. தமிழ்பெண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் முனைவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளை வீழ்த்தி தாவேகா வந்து 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. பலமுறை வந்து நம்ம பல பேட்டிகளில் பேசியிருக்கோம். அதாவது தாவேகா கட்சிக்கு கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியாதுன்னு நீங்களும் வந்து பலமுறை சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ வந்து இது ஒரு வரலாற்று செய்தியாக வந்து இப்போ மாறி இருக்குது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க திராவிட கட்சிகளை வீழ்த்தி, இதுதான் வந்து பிஜேபியினுடைய அஜெண்டா. ஸோ பிஜேபியினுடைய அஜெண்டா வெற்றி பெற்றிருக்கிறது. ஸோ திரு விஜய் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விஜய் வந்து இன்றைக்கி 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கட்டிலில் தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியாக, ஆட்சி கட்டிலில் அமர தகுதி வாய்ந்த கட்சியாக இன்றைக்கி உருவெடுத்திருக்கிறார். அதற்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்கள். ஆனால் அந்த வாழ்த்துக்களை சாத்தியப்படுத்திய, அந்த வெற்றியை சாத்தியப்படுத்திய அமித்ஷாவுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் இவிஎம்முக்கும் 2 சிறப்பு வாழ்த்துக்கள். இதுதான். அப்போ அமித்ஷாவின் திட்டம் இங்கே நிறைவேற்றியிருக்கிறது. விஜய் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வீசிய அலை, விஜய் என்ற அலை 35% வாக்குகளை அள்ளி 108 தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த அலை ஏன் பாண்டிச்சேரியில் வீசலை? 1977 எம்ஜிஆர் முதல்ல ஜெயித்ததே பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியிலையும் வெற்றி பெற்றது அதிமுக, தமிழகத்திலையும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அதிமுக. அதுக்கு பேர் தான் அலை. அலைன்னா என்ன அர்த்தம்? வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் வீசினா அது பாண்டிச்சேரியிலேயே தாக்கம் இருக்கும். புயல் அடித்தா எப்படி தாக்கம் இருக்கோ அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வீசக்கூடிய அலை பாண்டிச்சேரியிலையும் வீசியிருக்கும். ஏன் வீசலைங்க? ஏன்னா அங்கே என்டிஏ ஆட்சி, பிஜேபி ஆதரவு பெற்ற என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கு விஜயனுடைய தாக்கத்தை விஜய் தாக்கத்தை ஏற்படுத்த முடியலை. ஏன் முடியலை? அமித்ஷா ஹெல்ப் பண்ணலாங்க. தமிழகத்தில் அந்த உதவியை அமித்ஷா செய்திருக்கிறார். அதனால் வந்து தமிழகம் முழுக்க 20% மட்டுமே வாக்குகள் பெறும் என்று பெரும்பாலான சர்வேயர்கள், துக்ளக்கு எஸ்ஜே இதயா உட்பட பெரும்பாலான சர்வேயர்கள் கணித்திருந்த நிலையில், ஒரு சில சென்னை உட்பட ஒரு சில தொகுதிகளில் அரௌண்ட் 30% வருவாங்க என்று கணித்திருந்த நிலையில், ஒட்டுமொத்த தமிழகத்தில் 35% வாக்குகளை பெற்று 108 தொகுதிகளில் வந்து அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இது இவிஎம் ஹேச்சிங்கால் மட்டும்தான் பாசிபிள். இல்லைன்னா இது வந்து நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை என்பது நான் இன்றைக்கி நேற்று சொல்லலை, நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டா, பெர்செப்ஷன் வெற்றி வருவார் என்ற பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணால் போதும். இவிஎம்மை வச்சு அந்த பெர்செப்ஷனை ரியாலிட்டியாக மாற்றலாம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். பிஜேபி அதிமுக கூட்டணியால் பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணியிருந்தால் பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். அதற்கு தான் அமித்ஷா பிளான் பண்ணார். ஆனால் எடப்பாடிக்கிட்ட அது செல்ஃப் எடுக்கலை. எடப்பாடி வந்து அதை வந்து சாத்தியப்படுத்துவதற்கு உதவியாக இல்லை.
எடப்பாடி அடிமையாக இருந்தார் பிஜேபிக்கு. ஆனால் எடப்பாடியால் அந்த வெற்றியை சாத்தியப்படுத்தக்கூடிய பவர் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டது பிஜேபியினுடைய தலைமை. எனவே ஏற்கனவே அடிமையாகிவிட்ட அதிமுகவை நாம் கூட இருந்தாலே போதும், வீக்கான ஆயிரும், அது ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆயிரும். ஆனால் திமுகவை இந்த தேர்தலில் நம்ம வீழ்த்தினால்தான் ஒட்டுமொத்தமாக ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் விஜய்க்கு ஒட்டுமொத்த ஆதரவையும் கொடுத்து விஜய்க்கான இவிஎம் செட்டிங் பண்ணி இன்றைக்கு அந்த வெற்றியை சாத்தியப்படுத்தியிருக்கு. இது மக்களது வெற்றி கிடையாது, இது மக்கள் ஓட்டு போட்ட வெற்றி கிடையாது. ஒரே ஒரு கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் தோற்றதே ஒரு உதாரணம். அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிடுச்சு. மிகப்பெரிய அதிர்ச்சி, தொகுதியிலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. சொந்த தொகுதி, தன் சொந்த குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு குளத்தூர் தொகுதியை. மாதத்துக்கு 2 முறை 3 முறை அங்கே சென்றார். குளத்தூரில் அவர் செய்யாத திட்டங்கள் இல்லை, செய்யாத நன்மைகள் இல்லை, செய்யாத நலத்திட்டங்கள் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளவு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைப்ரரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு சுற்றில் கூடவா வாக்கு கூட வாங்கல. இதிலிருந்தே தெளிவாக தெரியுது இவிஎம் செட்டிங்கில் வெற்றி பெற்ற தொகுதி என்பது தெளிவாக தெரியுது. அப்போ மக்கள் மாற்றத்தை விரும்பலை அப்படின்னு சொல்கிறீங்க? மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கார்கள். ஒரு 20% ஆயிருக்கும். ஒரு 20% ஆக வேண்டிய வாக்கு சதவீதத்தை 35% ஆக்கி கொடுத்தது இவிஎம். 35% ஆக்கி கொடுத்தது இவிஎம். சரி, 108 ஜெயிச்சது ஏன் 118 ஜெயிக்கல? அலை அடிச்சிருக்குன்னா என்ன அடிச்சிருக்கணும்? 108 அடித்தால ஏன் 118 அடிக்கலை? அங்கே தான் பிஜேபி தன் திருவிளையாடலை நடத்துகிறது. ஜெயிச்சது மாதிரி இருக்கணும், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும். புரிஞ்சுட்டிங்களா? ஜெயிச்ச மாதிரி இருக்கணும், வெற்றி பெற்ற மாதிரி இருக்கணும். ஆனால் வெற்றியை தனிப்பட்ட இதில் தாவேக்கா அனுபவித்து விடக்கூடாது, அறுதி பெரும்பான்மை பெற்றுவிடக்கூடாது. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ தான் அவர்கள் நினைத்தபடி இந்த தாவேக்காவை ஆட்டி வைக்க முடியும். முதல்ல நீ அப்ரோச் பண்ணுறது யாரை அப்ரோச் பண்ணணும்? திமுக கூட்டணியில் இருக்கவங்கள அப்ரோச் பண்ணு ஃபஸ்ட்டு. நான் முதல்ல அவங்ககிட்ட தான் போனேன், எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க, அதனால நான் பிஜேபிகிட்ட போகிறேன். நாங்கள் பிஜேபி ஆதரவு கொடுக்குறோம், ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாதுன்றக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நான் முதல்ல காங்கிரஸ் தானே கேட்டேன், காங்கிரஸ் எனக்கு ஆதரவு கொடுக்கல. விசிகாட்ட கேட்டேன், ஆதரவு கொடுக்கல. கம்யூனிஸ்ட்டை கேட்டேன், ஆதரவு கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் மதச்சார்பற்ற ஆட்சியை நடத்தியிருப்போம். இப்போ அவங்க கொடுக்காதனால நான் இப்போ அதிமுகட்டையும் பிஜேபிகிட்டையும் கேட்டிருக்கேன் ஆதரவு. அவர்கள் ஆதரவோடு நான் ஆட்சி நடத்துகிறேன். இதுதான் நடக்கும். பாருங்கள், இது நடக்கும். இதனுடைய நான் 2வது வருஷம் சொல்லிட்டேன் நான். புரிஞ்சுட்டீங்களா? நீங்கள் இப்போ ஆதரவு கேட்குறேன்னு சொல்லி வருவாங்க. நீ உருவாக்குனது பிஜேபி, தாவேக்காவை உருவாக்குனது பிஜேபி. தாவேக்காவை 108 இடங்களில் ஜெயிக்க வச்சது அமித்ஷாவுடைய இவிஎம், எலெக்ஷன் கமிஷன். ஓகே, அவங்கள காப்பாற்ற வேண்டிய தேவை எதுக்கு காங்கிரஸுக்கு வருது? அவங்கள காப்பாற்ற வேண்டிய தேவை எதுக்கு விசிகாவுக்கு வருது? அவங்கள காப்பாற்ற வேண்டிய தேவை எதுக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வருது? அவர்கள் கேட்டால் நாங்கள் இன்னும் பரிசீலிப்போம் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? அவர்கள் கேட்டால் நாங்கள் கூடி சேர்ந்து முடிவெடுப்போம். அப்போ பிஜேபியினுடைய ஆட்சியை உருவாக்குறதுக்கு நீங்கள் கூடி சேர்ந்து முடிவெடுப்பீங்களா? நாளைக்கு இதே ஆட்சி கொடுத்த எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கொடுத்துருக்கார் திட்டத்தை. காங்கிரஸோ விசிகாவோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ ஐஎம்எல்லோ இவங்க ப்ரீபோல் அலையன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இவங்க தேமுதிகவோ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு உள்ளே போனாங்கன்னா இவர்கள் பிஜேபிக்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ணதாக அர்த்தம். 1. 2வது, பிஜேபி உருவாக்கின ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணதாக அர்த்தம். 3, இவர்கள் சப்போர்ட் பண்ண ஆட்சி கொடுத்த வாக்குறுதிகள் 4 லட்சம் கோடி கொடுத்துருக்காரு. வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி, 5 வருஷத்துக்கு 20 லட்சம் கோடி. நாங்கள் 20 லட்சம் கோடி ஆகும். 4 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டை. இவர் கொடுத்த 4 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி மொத்தம். இந்த 8 லட்சம் கோடி எங்கே போய் கொண்டு வருவாங்க? விசிகே போய் வாங்கி கொடுக்குமா? இல்லை காங்கிரஸ் வாங்கி கொடுக்குமா? இல்லை கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுக்குமா? அவர் சொன்ன திட்டங்களை நிறைவேற்ற முடியலன்னா அதனால் வரக்கூடிய கெட்ட பெயரை இவர்கள் சப்போர்ட் பண்ணுற இவங்க ஏற்றுக்குவாங்களா? அதை ஏற்றுக்குவாங்களா? சப்போஸ் அது நிறைவேற்ற முடியல, அன்பாப்புலர் ஆகிட்டார், அப்போ வாபஸ் வாங்கினா யார் மேலே வரும் கெட்ட பேர்? யார் வழியை போய் ஆதரவு கொடுத்தீங்களோ, காங்கிரஸோ விசிகாவோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ, 3 பேருக்கு தான் கெட்ட பேர். கடைசியில் 3 பேர்
அரசியல் தமிழகத்தின் அரசியலிருந்து துடை தெரிய பெறுவீர்கள். அன்னைக்கு திமுக அவங்களுக்கு ஆதரவு வராது. நீங்கள் திமுகவுடைய அலையன்ஸை பிரேக் பண்ணிட்டு போய் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அன்னைக்கு திமுக அவங்கள்ட்ட வராது ஆதரவு. இப்போ தாவேக்காக கண்டிப்பாக வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும் விஜய் அவர்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 118 சீட் வந்து அவர் 118 வேணுமா? நீ ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில் அறுதி பெரும்பான்மை வேணுமே, இருந்தால் தானே ப்ரூவ் பண்ண முடியும். 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதம் வேணும். 108 எம்எல்ஏ தான் வச்சுருக்காரு அவர். அப்போ 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தா தான் நீங்கள் வந்து ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில் அதை நிரூபிக்க சொல்லுவார் அவர். அதற்கு வந்து இப்போ 2 வாரம் வந்து 2 வாரத்தில் யார்கிட்ட போய் கேட்குறது? நீங்கள் வந்து முதல்ல அப்ரோச் பண்ணுறது யார்? கம்யூனிஸ்ட் அப்ரோச் பண்ணுவாங்க, விசிகாவை அப்ரோச் பண்ணுவாங்க, காங்கிரஸை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த 3 பேரை நீங்கள் வந்து ப்ரீபோல் அலையன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஆதரவு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் கேட்குறேன், ஒரு ஹைப்பாத்தட்டிக்கல் சுச்சுவேஷன். ஆதரவு கொடுக்குறீங்க, உங்களால் வந்து ஆட்சி அமைஞ்சிருது, ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆட்சியில் நடக்கிறத சொன்னதை செயல்படுத்த முடியலன்னா 4 லட்சம் கோடி கொடுத்துருக்காரு. எத்தனை ஸ்கீமு? 5 ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 2 அனௌன்ஸ்மெண்ட்டில் 20 ஸ்கீமு, அப்புறம் 3 அனௌன்ஸ்மெண்ட்டு, மொத்தம் 5 ஸ்கீமு. இந்த 5 ஸ்கீமில் அவர் சொன்ன திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா 4 லட்சம் கோடி வேணும். ஏற்கனவே பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான். அதில் 1 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட்டு. நீங்கள் 4 லட்சம் கோடி எங்கே போய் வாங்குவீங்க கடனை? மோடியை சப்போர்ட் பண்ணுறாரு, 4 லட்சம் கோடி உங்களுக்கு ஸ்பெஷல் கிராண்ட் கொடுக்குறேன்னு. இப்போ மோடி வந்து சப்போர்ட் பண்ணலாம், ஏன்னா அவங்க தான் உருவாக்குனாங்க அந்த ஆட்சியை. இப்போ மோடி அமித்ஷாவும் நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிராண்ட் கொடுக்குறேன், 4 லட்சம் கோடி நீங்கள் திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருவாரா மோடி? அமித்ஷா கொடுத்துருவாரா? சொல்லுங்கள். இல்லை வந்து விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் போய் அந்த 4 லட்சம் கோடி அவர் திட்டங்களை செயல்படுத்தலைன்னா அதனால் வரக்கூடிய கெட்ட பேரை இவங்க ஏற்றுக்குவாங்களா? ப்ரீபோல் அலையன்ஸை பிரேக் பண்ணிட்டு போகலாமா? எத்திக்கலாக கரெக்டாது? எத்திக்கலாக கரெக்டாது? அப்போ யார் உருவாக்குனது? உருவாக்குனது பிஜேபி. அப்போ பிஜேபி தானே ஆதரவு கொடுக்கணும். இப்போ பிஜேபி ஆதரவு கொடுக்கணும், அதிமுக ஆதரவு கொடுக்கணும். அப்போ அதிமுக ஆதரவு கொடுத்துச்சுன்னா அதிமுகவை காலி பண்ணி தான் வந்திருக்காரு இவர் விஜய். முக்கியமான பெருந்தலைகள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு அமித்ஷாவுடைய பிளானு. அதிமுகவில் யாரெல்லாம் பிஜேபி எதிர்த்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் எல்லா அமைச்சரும் காலி. யாரெல்லாம் பிஜேபிக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அதேமாதிரி திமுகவில் முதல்வர் அவுட்டு, டிஆர்பி ராஜா அவுட்டு, பிடிஆர் அவுட்டு, முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் அவுட்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் தப்பி படைச்சது யார் அப்படின்னா 33% மேலே 40% 50% தன் சொந்த செல்வாக்கில் யாரெல்லாம் அமைச்சர்கள் உருவாக்கி வச்சுருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க. 35% கீழே செல்வாக்கு இருந்த அமைச்சர்கள் அத்தனை பேருமே அவுட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா 35% அக்ராஸ் த ஸ்டேட்டு 100 தொகுதி 110 தொகுதியில் வந்து தாவேக்கா வெற்றி வரும்னு செட் பண்ணிட்டாங்க. சொல்லி முடிஞ்சு. அதே மாதிரி ஏடிஎம்கேல முக்கியமான ஆளுங்கள்லாம் அவுட்டு. கேபி முனுசாமி அவுட்டு, ஜெயக்குமார் அவுட்டு, உதயகுமார் அவுட்டு, செல்லூர் ராஜ் அவுட்டு, ராஜன் செல்லப்பா அவுட்டு. இப்படி முக்கியமான தலைகள்லாம் காலி தூக்கிட்டாங்க. அப்போ என்னது? பிஜேபி உங்களை காலி பண்ண பிஜேபி அவங்க உருவாக்கின ஒரு ஆட்சி. அந்த ஆட்சி அதிமுக ஆதரவு கொடுத்தா அதிமுக தனக்குத்தானே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ யார் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அன்புமணி கொடுக்கலாம், அமமுக கொடுக்கலாம், இல்லை வந்து பிஜேபி ஒரு ஆளை சேர்த்து கொடுக்கலாம். இவங்க தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? அதிமுக கொடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? அதிமுக தனக்குத்தானே அழித்து கொள்வதற்கு சமானமாகும். ஏன் சமானமாகும்னு சொல்கிறேன்? நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா உங்கள் பேர் தான் கெட்டு போகும். அங்கே வந்து என்ன ஆகும்? எங்களை வந்து ஆட்சியை கவிழ்த்தது அதிமுக, எங்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்ததை யாரும் பேச மாட்டாங்க. ஆட்சியை கவிழ்த்தது அதிமுக அப்படின்னு அதிமுக வச்சுக்கிட்டு திரும்பி அடுத்த தேர்தலில் விஜய் ஜெயிச்சிருவார், வெற்றி பெற்றுவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன ஆகும்? அப்போ யார் உருவாக்குனாங்களோ அவங்க தான் வந்து இந்த ஆட்சியை உருவாக்கணும். உருவாக்கினா 108 இடத்துல ஜெயிக்கிறது 118 ஆக்கியிருக்கலாம்ல. நீங்கள் தான் இவிஎம்மில் செட் பண்ணியிருக்கீங்க. அவர் அட்லீஸ்ட் அவரையாவது ஒரு ஆட்சி அமைக்க, ஒரு 5 வருஷம் ஆட்சி அமைக்க விட்டுருக்கலாமே. நம்மளும் பார்த்துருக்கலாம்ல. 5 வருஷம் இவர் எப்படி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா இல்லையா அப்படின்றத நம்மளும் பார்த்துருக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும்ல. ஏன் அதை கொடுக்கல? எம்ஜிஆர் வந்து 1977 33% ஓட்டு வாங்கி 130 இடத்துல ஜெயிச்சாருமா, ஆட்சி அமைச்சார்.
எம்ஜிஆர் தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமைச்சார், இது பாண்டிச்சேரிலையும் ஆட்சி அமைச்சார். அதுதான் அலை. இதுக்கு பேர் அலை இல்லை, இதுக்கு பேர் இவிஎம் கொடுத்த விலை, பிஜேபி கொடுத்த விலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நீங்கள் 34%, 34.5% வாங்கி 35% வாங்கி அக்ராஸ் தமிழ்நாடு வாங்கி 118 இடத்துல ஜெயிக்க முடியலையே. ஏன் நின்றுச்சு? அது மட்டும் இல்லை, ஒரு முதலமைச்சர், சிட்டிங் முதலமைச்சர், தொகுதியில் வர முதலமைச்சர் தொடர்ந்து எல்லா சுற்றுலையும் பின்னடைவை சந்திக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இவிஎம் இல்லாமல் எப்படி, இவிஎம்மில் செட் பண்ணாமல் எப்படி தொடர்ந்து பின்னடைவை சந்திப்பார்? சொல்லுங்கள் பாப்போம். அப்போ நீங்கள் ஜெயிச்சவங்க அத்தனை பேரையும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் 35%க்கு மேலே எடுத்திருப்பாங்க. தோத்த தாவக வேட்பாளர் எல்லாரும் எடுத்துக்கோங்க, 20-25%க்குள்ளே ஓட்டு வாங்கியிருப்பாங்க, ஓட்டு வாங்கி தோற்றுருப்பாங்க. 233 வேட்பாளர்களில் 108 வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காங்க, மிச்சங்கள்லாம் தோற்றுருக்காங்க. தோற்றவங்க எத்தனை பேர் எதில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்க எண்ணி பாருங்கள். 20-25% ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அதுதான் உண்மையான வாக்கு, அவங்க வாங்கின வாக்கு. 35% வாங்கினது இது இவிஎம்மில் செட். விஜய்க்கு வந்த வாக்கு எல்லாமே வந்து இவிஎம் வாக்கு, அவ்வளோதான். இதை நான் தெளிவாக நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். இதை விவிபேட்டை எண்ணணும், விவிபேட் ஸ்லிப்பை எண்ணுங்க. விவிபேட் ஸ்லிப்பு பிரிண்ட் அவுட் ஆகுதுல்ல, அந்த ஸ்லிப்பை இப்போ எண்ணி பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி 5 விவிபேட்டை எண்ணலாம். 100% எண்ணணுன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. 100% விவிபேட்டை எண்ணுங்க, 100% இவிஎம் ரிசல்ட் எண்ணுங்க, ரெண்டையும் போடுங்க. விவிபேட்டில் திமுக ஜெயிக்கும், இவிஎம்மில் டிவிகே ஜெயிக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். புரிஞ்சுட்டீங்களா? நீங்கள் 5ஆவது எண்ணி பாருங்கள். 5ஆவது எண்ணுறதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. 5 ரேண்டம் செலெக்ஷனில் நாங்கள் செலக்ட் பண்ணுறதா எழுதுங்க. அது செலக்ட் பண்ணி வச்சுருப்பான் எலெக்ஷன் கமிஷனில். ஒரு குரூப் ஆஃப் ஒரு 10-20 இவிஎம் மிஷினை மட்டும் வச்சுருப்பான், டேம்பர் பண்ணாத இவிஎம் மிஷினை. அந்த இவிஎம் மிஷின்லேருந்து ஒரு 5 எடுத்து நீங்கள் என்னன்னு சொல்லுவான், அதை பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் டேம்பர் பண்ண மிஷினை காமிக்க மாட்டான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி தான் எலெக்ஷன் கமிஷன் ஏமாத்துது. இதை நம்ம எத்தனை வட்டம் பேசியிருக்கேன், எத்தனை வட்டம் சொல்லியிருக்கேன். இது நான் இன்றைக்கி நேற்று சொல்லலை, தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரேன். இதை புரியாமல், இதை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்காமல், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு திமுக காரங்களே நம்பாமல் எல்லோரும் சோசியல் மீடியாவில் போடுறாங்க. என் பிள்ளை சொல்லிச்சு, என் பேத்தி சொன்னால், பேரன் சொன்னேன், நாங்கள் ஓட்டு போட்டோன்னு சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போட்டாச்சுன்னா எல்லா தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமாக போட்டுட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா எப்படி? போட்டிருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பல இடத்துல மக்கள் சொல்கிற ஒரு விஷயம் ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இவிஎம் மிஷினால் தான் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கல அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி நினைக்க முடியாது. மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்தவங்க எப்பயுமே ஒரு 20% இருக்க தான் செய்கிறாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மாற்றத்திற்காக வாக்களிக்கக்கூடிய வாக்கு 20% இருக்குது. அந்த 20% பிரிக்கிறதுக்கு சீமான் இருக்கார், தாவேக்கா இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை பிரிக்கிறதுக்கு 3 கட்சி இருக்குது. ஏடிஎம்கே இருக்குது, தாவேக்கா இருக்குது, சீமான் இருந்தார். ஆனால் இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்தவர்கள் எல்லாரும் மொத்தமாக 35% வாக்களித்திருப்பார்கள் என்று அக்ராஸ் த ஸ்டேட் நான் நம்பலை. நீங்கள் எந்த சர்வேயும் அவ்வளோ வந்திருக்குன்றதை எந்த சர்வேயும் சொல்லலை. டீட்டெயில் சர்வே பண்ணியிருக்காங்க, டீட்டெயிலாக எடுத்து பண்ணியிருக்காங்க. எல்லோரும் 20% வரும்னு சொன்னாங்க. 20% வருது அப்படின்றத நம்பினால் கூட எல்லாருமே சொன்னது 20%. 20லேருந்து 25% அப்படி வந்திருந்தா இவர்கள் இந்த அளவுக்கு 108 சீட்டு ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ஒரு 20 சீட்டு 30 சீட்டு ஜெயிச்சிருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் 108 சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா 35% அக்ராஸ் த ஸ்டேட்டு 33% கிராஸ் பண்ணால் மட்டும்தான் சீட் கன்வெர்டபிலிட்டி ஆகும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன பிள்ளை கூட தெரியும். மல்டி கானாடு கான்டெஸ்ட்டில் 33%க்கு மேலே போனால் தான் சீட் கன்வெர்டபிலிட்டி ஆகும். அந்த 33% எதால் நடந்திருக்கு அப்படின்னா அது இவிஎம்மால் தான் நடந்திருக்கு, வேறு எதுனாலும் நடக்கலை. 20% வாக்கு மக்கள் மாற்றத்துக்காக வாக்களிச்சிருக்காங்க. அது திமுகவுக்கே போயிருக்கும், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நாம் தமிழருக்கு அவர் உண்மையிலே தமிழ்நாடு முழுக்க தொண்டை தண்ணி வத்த மிகப்பெரிய திட்டங்களோட, லட்சியங்களோட, கனவுகளோட, அருமையான திட்டங்களோட சீமான் களமாட்டினார். சாட்டை திருமுருகன் எல்லா ஊருக்கும் போய் பேசினார். இடும்போனம் கார்த்தி உட்பட பல்வேறு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் களமாட்டினாங்க.
வாங்கின 8% கூட இல்லையாம்மா. இந்த முறை அதுவும் 4% கீழே குறைஞ்சிருச்சே. எப்படிம்மா அது எப்படி நடக்கும்? ஓட்டு டைவெர்ட் ஆகாமல் எப்படி நடக்கும்? இத்தனைக்கும் அது கமிட்டட் ஓட்டு. 8% வாக்கு நாம் தமிழருக்கு கிடைக்கிற வாக்கு கமிட்டட் ஓட்டு. அது எப்படி குறையும்? கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி வந்த வாக்குகள் எப்படி மொத்தமாக குறையும்? இவிஎம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல், இவிஎம் ஹேச்சிங் இல்லாமல் எப்படி குறையும்? இங்கேருந்து எடுத்து தான் நாங்கள் கொடுக்கணும். ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர் 3 பேர்லேருந்து எடுத்து தானே அதை மாற்றணும். விழுந்த ஓட்டுகளில் 35% கொடு அப்படின்னா, விழுந்த ஓட்டுகளில் 35% ஓட்டை விசிலுக்கு கொடுத்துரும் இவிஎம். அங்கே தான் யார்கிட்டருந்து எடுக்க முடியுமோ அங்கேருந்து அங்கங்கே இவங்ககிட்டருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ, இவங்ககிட்டருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ, இவங்ககிட்டருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ. 50% நாம் தமிழர்ந்து எடுத்துரு, 25% ஏடிஎம்கேலேருந்து எடு, 50% டிஎம்கேலேருந்து எடு. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். அது இவிஎம் சைலண்ட்டாக அதாக பண்ணிட்டு போகும். இப்போ நீங்கள் ஓட்டு ஸ்லிப் எண்ணுங்க, விவிபேட்டை எண்ணுங்க, ரிசல்ட்டு டிஎம்கே வெற்றின்னு வரும், தாவேகா தோல்வின்னு வரும். ஏற்றுக்குவீங்களா? என்ன சொல்லுங்க பார்ப்போம். சார், ஆனால் இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக கூட்டணி அமைச்சு ஆகணும்ல சார் தாவேகா? ஆமாம்மா, கூட்டணி அமைக்கணும். 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதங்கள் வேணும். அதை ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில் நிரூபிக்கணும். நிரூபித்தா தான் ஆட்சி தொடரும். அந்த ஆதரவு வாபஸ் பெறப்பட்டால் ஆட்சி கவிழும். மீண்டும் ரீஎலெக்ஷனுக்கு மீண்டும் புது 6 மாதத்துக்கு கவர்னர் ஆட்சி வரும், புது தேர்தல் வரும். அவ்வளோதான். வேறு என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் யார் ஆதரவு கொடுக்க போகிறா? இப்போ திமுகவில் இருந்தால் மதச்சார்பற்ற கூட்டணி விஜயை ஆதரித்தால் அமித்ஷாவை ஆதரிப்பதற்கு சமம், பிஜேபி ஆதரிப்பதற்கு சமம். இன்னும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பேச்சுவார்த்தை நடந்து நீங்கள் அதுக்கு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஈல்டாகிறோம்னு சொன்னாலே நீங்கள் பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு சமம் தான். வேறு என்ன இருக்குது? ஓப்பனாக கேட்டகரிக்கெல்லாம் நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணி, எங்களை எதிர்த்து தான் அவர் வாக்கு வாங்கியிருக்காரு, ஏன் நாங்களே எப்படி ஆதரவு தருவோம், நாங்கள் எதிர்கட்சின்னு சொல்லணும்ல. சொல்லலையே, விசிகாவும் சொல்லலை, கம்யூனிஸ்ட்டும் சொல்லலை, காங்கிரஸும் சொல்லலை. அப்போ 3 பேரும் சப்போர்ட் பண்ணி இவங்க ஃபார்ம் பண்ணாங்கன்னா, நாளைக்கு இந்த விஜயனுடைய கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகும் பொழுது இதனால் வரக்கூடிய ஒட்டுமொத்த கெட்ட பெயரும் காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கும் வரும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர்களது எதிர்கால அரசியல் இன்றைக்கோட சீல் ஆயிரும், முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா கட்சியை கலைச்சிட்டு விஜய் கூட சேர்ந்துட வேண்டிதான். 3 பேரும் கட்சியை கலைச்சிட்டு விஜய் கூட சேர்ந்துருங்க. ஒட்டு மொத்தமாக அப்படியே போய் ஜாயின் பண்ணுங்க. அப்படியாவது உங்களுக்கு அந்த கட்சியிலேயாவது நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு தனி கட்சின்னு கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு முடிவை திருமாவளவன் எடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட முடிவை சிபிஐயும் சிபிஎம்மும் எடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட முடிவை காங்கிரஸ் தலைமை எடுக்காது என்று நான் நம்புகிறேன். எடுக்க மாட்டார்கள்னு நீங்கள்? நான் நம்புகிறேன், அவ்வளோதான். ஆனால் எடுத்தால் அவர்களது தலையில் தானே மண்ணை அள்ளிவாரி போட்டுக்கொள்வார்கள் என்று அவர்கள் முடிவெடுத்தால், சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கவர்மெண்ட்டு அன்பாப்புலர் கவர்மெண்ட்டாக ஆகும் பொழுது இதை உருவாக்கியவர்கள் தான் கெட்ட பேரை எடுக்கணுமே ஒழிய, இந்த கவர்மெண்ட்டை இதை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் போய் தானாக போய் வழி ஆதரவு கொடுத்து அதை வாபஸ் வாங்க வேண்டிய சூழல் வாபஸ் வாங்கி கடைசியில் உங்களையும் கெடுத்து உங்கள் பேரையும் கெடுத்து கடைசியில் திமுகவுடைய கூட்டணியும் கெடுத்து தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தொலைப்பதற்கு கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் விசிகாவும் விரும்புவார்களா என்ற கேள்வி இருக்குது. நடக்குமா? யார் உருவாக்குனாங்களோ அவங்க ஆதரிக்கட்டும். எடப்பாடி தானே ஆசைப்பட்டார் ஒரு பெரிய கட்சி எங்களோட கூட்டணி வருதுன்னு, அவர் ஆதரிக்கட்டும். பிஜேபி தானே உருவாக்குனாங்க இந்த கட்சியை, அவங்க ஆதரிக்கட்டும். சரியா? அவங்க வாபஸ் வாங்கினாங்கன்னா கெட்ட பேர் அவங்களுக்கு தான் போகும். ஆனால் இந்த கெட்ட பேரை உருவாக்குறதுக்கும் இதுக்கும் இவர்கள் தானாக போய் வழியே போய் இவங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னு போனாங்கன்னா இவர்கள் தங்களை இழப்பார்கள். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சார், இப்போது இதை தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால், அசாம் 2 இடத்துலையும் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. அசாம், அதாவது வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவருடைய தொகுதியிலே அவங்க தோல்வி அடைச்சிருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உள்ளாகிருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுமா, பிஜேபியினுடைய டாப் அஜெண்டா 3 பேரையும் காலி பண்ணணுன்றது தான் டாப் அஜெண்டா. மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி,
பினராயி விஜயன். 3 பேரையும் இன்றைக்கி 3 தொகுதியில் சீஃப் மினிஸ்டர் 3 பேரையுமே காலி பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சொந்த தொகுதியிலே வந்து சொந்த தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். இது இது எப்படி பாசிபிள்? இவிஎம்மை வச்சு பண்ணாமல் வேறு எந்த வழியிலையும் பாசிபிலிட்டி கிடையாது. அந்தளவுக்கு அன்பாப்புலராக, அந்தளவுக்கு தொகுதிக்கு நன்மை செய்யாதவர்களாக இந்த 3 பேருமே சொல்லுங்கள். அந்தளவுக்கு மக்களுக்கு துரோகம் பண்ணவங்களா அந்த 3 பேரும்? அந்தளவுக்கு குளத்தூர் தொகுதி மக்களுக்கு துரோகம் பண்ணாரா ஸ்டாலின்? குளத்தூர் தொகுதி மக்களுக்கு என்ன பண்ணார் அவர்? என்ன பண்ணலை அவர்? குளத்தூர் தொகுதி மக்களே இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுவாங்களா இல்லையா? நேற்று இரவு தூக்கத்தை தொலைத்த எத்தனை பேர், எத்தனை பொதுமக்கள் திமுக ஸ்டாலின் தோல்வியை பார்த்து மனம் வெம்பியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க பாப்பா. மனம் வருத்தத்தோடு இருப்பவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? நல்லது செஞ்சார் அவர். இந்த மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வர அத்தனை திட்டங்களை, வெல்ஃபேர் ஸ்கீமை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டை இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு வந்தார். டிஆர்பி ராஜா 12.5 லட்சம் கோடியை உள்ள கொண்டாந்தார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை. அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். பிடிஆர் பழனிவேல் ராஜன் என்னம்மா குற்றம் பண்ணார்? அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். சொல்லுங்க பாபா. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் இவிஎம்முடைய செட்டிங் இல்லாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பு எங்கே இருக்குது? மா சுப்பிரமணியம் பண்ணாத விஷயம் கிடையாது. ஹெல்த் கேரில் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு மா சுப்பிரமணியம். அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் சொல்கிறது? அப்போ இவர்கள் நம்ம சொன்னதை திமுக அசட்டை செய்தது. நான் தெளிவாக சொன்னதை திமுக அசட்டை செய்தது. பல்வேறு காலகட்டங்களில் நான் எச்சரிக்கை பண்ணியிருக்கேன், திமுக ஜாக்கிரதையாக இருக்கணும், திமுக விவிபேட்டை எண்ணுவதற்கு முயற்சி எடுக்கணும். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி வாதாடணுன்னா 1 மணி நேரத்துக்கு 30 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குகிறாங்க வழக்கறிஞர்கள். என்னால் கொடுத்து வாதாட முடியுமா? நம்ம நாலேஜ் சப்போர்ட் கொடுக்கலாம், அறிவார்ந்த சப்போர்ட் கொடுக்கலாம், என்ன கேள்வி கேட்கணுன்றத நம்ம டெக்னிக்கல் இன்புட் கொடுக்கலாம். ஆனால் வாதாட வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் திமுகவும் இதெல்லாம் வாதாடி இருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடி இருக்கணுமா இல்லையா? விவிபேட்டை என்ன சொல்கிறது, என்ன பிரச்சனை? விவிபேட்டை இருக்குது, விவிபேட்டில் பிரிண்ட் அவுட் ஆகி வருது. அந்த பிரிண்ட் அவுட் ஆன ஸ்லிப்பை எண்ணி அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? ஒரே ஒரு இது சொல்லுது, எங்களுக்கு நேரம் ஆகுன்ற ஒரு காரணத்தை மட்டும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. நேரம் ஏற்கனவே இத்தனை ஓட்டு போட்ட 15 நாள் கழிச்சு நம்ம என்றாங்க. 15 நாள் காத்திருந்தவங்க இன்னும் 2 நாள் கூட காத்திருக்க மாட்டோமா? அது பொய்யான காரணத்தை எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்குது. இதை மாற்றாத வரைக்கும் நீங்கள் எந்த எலெக்ஷன் வச்சாலும் பிஜேபி யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்குதோ அவங்க தான் வருவாங்க, வேறு யாரும் வர முடியாது. இது உறுதி. பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க, மக்களை நம்ப வைப்பாங்க. நம்ப வச்சு இது எலெக்ஷன் ஓட்டு மிஷின்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதுக்கு இப்போ பேசுகிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்போ ஓட்டு மிஷினெல்லாம் ஒன்றும் இல்லை, மக்களாக பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு நம்ப வைப்பாங்க. நம்ப வச்சு உங்களை கழுத்து இருப்பாங்க. நீங்கள் தெருவில் நிற்க வேண்டியதான், நின்றுட்டு போங்க, எனக்கு என்ன, நம்மளுக்கு என்ன, சொல்ல வேண்டியதை நம்ம சொல்கிறோம். எலன் மாஸ்க்கு ஓட்டு மிஷினை நம்பலை, ட்ரம்ப் நம்பலை, ஜெர்மனி நம்பலை, ஜப்பான் நம்பலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர் கார்த்திக் சிதம்பரம் நம்புவார், இங்கே இருக்கக்கூடிய திமுககாரங்க நம்புவாங்க, இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்க நம்புவாங்க, வலதுசாரிகள் நம்புவாங்க, எல்லோரும் நம்புவாங்க. ஓகே, அப்போ பட்ட நாமம் தான் போட்டுட்டு போங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி விஜய் அவர்கள் எம்எல்ஏவுடன் இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கும் இல்லை இந்த ஒரு வாரத்துக்குள்ளே விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிவிப்பார். இன்னும் என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பார்க்குறது நம்பிக்கை. நன்றி. நன்றிமா.